இந்த பிரிவு காரணமா தனியா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த இல்லை மேரேஜ் ஆச்சுனாலே தனியாக இருந்தானே ஆகணும். மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு அப்படின்னாலே அது தனியாக இருந்தானே ஆகணும். அது உலகத்தோட லாஜிக் தானே. அது ஒன்றும் பெரிய அவங்களுக்குள்ள ஒரு முறை அதெல்லாம் சீ. இன்னொன்னுங்க, பாரதி ராஜா சார் வந்து எல்லாருக்கூடையும் சண்டை போடுவார். அவர் எப்படின்னா அன்பு, டூ மச் ஆஃப் அன்பு. என் கூட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார். கோவம் அவருக்கு. உன்னை நான் எவ்வளோ பெரிய டேரக்டாக நினச்சிட்டு இருந்தேன், நீ போயிட்டு நடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டுன்னு என்னை மூஞ்சி அப்படி திரும்பிக்குவார். லவ் நான் இவனை ரட்சகன் படம் பார்த்துட்டு நான் இவனை என்னமோ நினச்சேன், என்னவோ ஆக போகிறான்னு நினச்சேன், நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானா இவன் ராஸ்கல் அப்படின்னு ஒரு கோவம், அன்பு. இப்போ என் மேலேயே அவருக்கு அவ்வளோ இருக்குன்னா எனக்கு அவருக்கு என்னங்க பைண்டிங்க? அப்போ புள்ள மேலே அவருக்கு எவ்வளோ டிமாண்ட் வந்திருக்கும், அப்போ எவ்வளோ வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கும். அதுதான் சிக்கல். அந்த சிக்கலில் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவர்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்திருக்கும். அந்த மனஸ்தாபம் இந்த படம் டைரக்டராக அவர் பெருசாக ஜெயிக்கணும்னு நினச்சார்ல, மார்கழி திங்களில் ஜெயிச்சிருந்தாருன்னா இது நடந்திருக்காரு. அதை நான் திரும்பி சொல்ல வரேன். புரியுது. அது நடந்திருந்தால் என் அப்பன் பேரை நான் டைரக்டராக காப்பாற்றிட்டேன். சரி, இது இந்த செய்தி வந்ததுமே பொய்யா இருந்துடக்கூடாதோ அப்படின்னு எல்லாரோட எண்ணமும் நான் எல்லாருமே நினச்சாங்க. எல்லாரோட நான்லாம் அழுதபடியே நினச்சது, இது ஏதோ ஒரு திருட்டு நாய் வந்து பொய் பரப்புது அப்படின்னு தான் நான் திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அது உண்மைன்ற மாதிரியே வருது. அது நல்லவன் ஏன் நமக்கு அந்த வலி வருதுன்னா, சின்ன பையன்றதை கூட விட்டுருங்க, ஆனால் நல்லவன்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் பாப்பில். நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யாதான், ஒரு பொய்யாவது சொல் விதியே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. தெரியல.